ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமி ஃப்ரீக்கு வந்துட்டேன். நாம் இன்னைக்கு ஒரு புது மாங்கா தாங்க பார்க்க போகிறோம். நீங்கள் சோலோ லெவலிங் ஃபேனாக இருந்தால் இந்த மாங்கா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்குங்க. நான் அடிச்சு சொல்கிறேன், ஏன்னா நானும் ஒரு சோலோ லெவலிங் ஃபேன் தான். இந்த மாங்கா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. சோலோ லெவலிங் வர மாதிரியே சிஸ்டம் இருக்குது, லவ் ஆக்ஷன் காமெடி எல்லாமே செம ஃபன்னாகவும் இருக்குது. இதில் நம்ம ஹீரோ பயங்கரமாக அலப்பறை பண்ணுவாங்க. நம்ம ஹீரோவால் செம ஃபன்னாக தான் இருக்கும். இந்த மாங்காவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு இந்த மாங்கா பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணதான் இந்த மாதிரி சூப்பரான மாங்காவை நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்துக்கிட்டே இருப்பேன். சரி வாங்க, நாம இப்போ இந்த மாங்காவை பார்க்கலாம். இந்த மாங்காவோட பேரு அட்வென்ச்சர் சோலோ லெவலிங். சரி வாங்க, நாம இந்த அட்வென்ச்சர் சோலோ லெவலிங் எபிசோட் 1 பார்க்கலாம். இந்த எபிசோட் 1 ஸ்டார்டிங்ல கொடுமையான நரகம், நெருப்பு கொட்டிட்டு இருக்க இந்த நரகம், இது 9வது நரகம். இங்க என்ன இருக்கும்? நரகத்துல டீமன்ஸ் தானே இருக்கும். இங்க டீமன்ஸ் ஒருத்தனை அடிச்சுக்கிட்டு இதுல யார் ஸ்ட்ராங்னு காமிச்சிட்டு இருப்பாங்க. இப்போ இங்க ஒரு கருப்பு டீமனும் ஒரு சேப்பு டீமனும் சண்டை போட ஆரம்பிக்குது. ரெண்டு பேத்துக்குள்ள வெறித்தனமான சண்டை. நரகத்துக்குள்ள சண்டைனா பயங்கரமா தானே இருக்கும். அந்த மாதிரி இந்த சண்டை வெறித்தனமா போகுது. அந்த கருப்பு டீமன் இந்த சிவப்பு டீமனு ரெண்டும் நேருக்கு நேரம் இன்னும் சண்டை போடும் போது இந்த சிவப்பு டீமனோட பேரு பல்லாக். இந்த பல்லாக் டீமன் அந்த கருப்பு டீமனை பார்த்துட்டு, டேய் வாடா சண்டைக்கு, நீனா நானா பார்த்தலாம் அப்படி சொல்லும்போது அந்த கருப்பு டீமன் அதோட பேரு கிராக்ஸ். அது டேய் இன்னைக்கு நான் அவனை அடிச்சு இந்த டீமன்லேயே நான் தான் ஸ்ட்ராங்கானாலும் காட்டுறேன்டா அப்படி சொல்லும்போது அந்த சிவப்பு டீமன், டே வளன்னு பேசாதடா, வாடா ஓவரா பேசிட்டு இருக்க அப்படின்னு சொன்னா அது கடுப்பாய் அந்த கருப்பு டீமனு, யாரை பார்த்து ஓவரா பேசுற அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாய் ஓவரா பேசிட்டு செம ஸ்பீடா பறந்து வந்து அந்த சிவப்பு டீமன் பல்லாக்க அடிக்க வரும் பாருங்க. அங்க வெடிச்சு சதறும் இடமே. என்னாச்சுன்னு பார்த்தா அந்த சிவப்பு டீமன் பல்லாக்கு கிட்ட அடி வாங்கி அந்த கருப்பு டீமன் பறந்து போயிட்டு இருக்கும். இந்த சிவப்பு டீமன் பல்லாக்கு வெறித்தனமா வேகமா ஓடி வந்து அதை அடிக்கும் பாருங்க. இதுல இருந்து தெரியுது அந்த கருப்பு டீமனை விட இந்த சிவப்பு டீமன் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான டீமன். அந்த கருப்பு டீமனை போட்டு வெளுத்து வாங்கிட்டு இருக்கும் இந்த சிவப்பு டீமன் பல்லாக்கு. கையை முறுக்கிட்டு ஓங்கி ஒரு குத்து விடும் பாருங்க. அடி வாங்கிட்டு அந்த கருப்பு டீமன் பறந்து போய் விழும். அவர் பறந்து போய் விழுந்தோடனே சுற்றி இருக்கிற மற்ற டீமன் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த சிவப்பு டீமன் பல்லாக்கு அட்டாக் பண்ண வரும். அதை பார்த்துட்டு அந்த சிவப்பு டீமன் பல்லாக்கு, ஏய் என்னடா அது கேவலமான யுக்தியா இருக்கு, இந்த மாதிரி போங்காட்ட ஆடி ஜெயிக்கலான்னு பாக்குறியாடா பொக்கடாவாயா அப்படின்னு அந்த சிவப்பு டீமன் சொன்னோன்னா கடுப்பாய் அந்த கருப்பு டீமன், ஆமாண்டா நான் அன்னைக்கு ஜெயிச்ச திருவண்டான்னு அதோட வாயில இருந்து அப்படி அதோட நெருப்பை கக்கும் பாருங்க. அவ்வளவுதான், இந்த சிவப்பு டீமன் பல்லாக்கு செத்துருச்சுன்னு பார்த்தா அந்த நெருப்புல தாண்டிட்டு கை ரெண்டில் நெருப்பு எரிய சும்மா மாசா நிற்கும். அதை பார்த்துட்டு அந்த கருப்பு டீமன், என்னடா இவன் சாக மாட்டா போல இருக்கே சொல்லிட்டு பயந்து பார்த்துட்டு இருக்கும்போது அந்த சிவப்பு டீமன் பல்லாக்கு, அவ்வளவுதான்டா முட்டா பையில உன் கதையை நான் முடிக்கிறேன்டான்னு வேகமா ஓடி வந்து அடிக்கும் பாருங்க. ஓங்கி குத்த வரும்போது அந்த கருப்பு டீமன் கத்திக்கிட்டே குத்தும். ரெண்டு பேரும் மாத்தி குத்திக்குவாங்க. அப்ப அந்த சிவப்பு டீமன் பல்லாக்கு, டேய் இந்த நரகத்திலே ரொம்ப ஸ்ட்ராங்கான டீமன்னா அது என்னதான் சொல்லுவாங்க, அது ஏன் இப்ப நான் உனக்கு புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை முடிக்கிட்டு ஓங்கி அந்த கருப்பு டீமனை குத்தும் பாருங்க. குத்துனதுல அந்த கருப்பு டீமன் வயிற்றுல பெரிய ஓட்டையை விழுந்துரும். அவ்வளவுதான், அதோட கதையை முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த சிவப்பு டீமன் சும்மா மாசா ஸ்டைலா கெத்தா நின்றுட்டு இருக்கும். அப்ப அந்த பேக்ரவுண்ட் வாய்ஸ்ல, இந்த நரகத்தை ஆள்ற அந்த அசுரன் இவன் தான் நினைச்சிட்டு இருந்தோம், ஆனா அவன் வர வரைக்கும் யாரு வருவான் பாருங்க. அப்படி கட் பண்ணா இந்த சிவப்பு டீமன் பல்லாக்கு இருக்கு பாருங்க. இதுக்கு முன்னாடி எவ்வளவு பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருந்தது, இப்போ ஒரு கோட்டைக்குள்ள மண்டி போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கு. சுத்தி பார்த்தா நிறைய டீமன்ஸ் இருக்கு. அதுதான் டீமன் கிங் இருக்க இடம். முன்னாடி பார்த்தா டீமன் கிங் உட்கார்ற அந்த அரியாசன் இருக்கு. அங்க அந்த டீமன் கிங் உட்கார்ந்துருப்பான் பாருங்க. பார்க்கறதுக்கே பயங்கரமா இருப்பான். சேடா சூட்டை போட்டு ரெண்டு பக்கமும் டீமனோட தலை இருக்க மாதிரி இருக்கும், நடுசுல ஒரு தலை இருக்கும். அவன் பயங்கர மாசா கெத்தா நின்றுட்டு இருப்பான். இவன் தான் டீமனுக்கெல்லாம் ராஜா. அந்த டீமன் கிங் முன்னாடி முட்டி போட்டு உட்கார்ந்த அந்த சிவப்பு டீமன் பல்லாக்கு, அரசே என்ன எதுக்கு கூப்பிட்டீங்க, நான் ஒரு முக்கியமான வேலை இருந்தேன் தெரியாத உங்களுக்கு அப்படின்னு கேட்டோன்னே, அதை கேட்ட அந்த டீமன் கிங், டேய் நான் உன்னை இன்னும் பேசவே சொல்லலையே அமைதியா இருறா அப்படி சொன்னோன்னே, அதை கேட்ட அந்த சிவப்பு டீமன் பல்லாக்கு, ஐயோ என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு வேர்த்து ஊத்திட்டு இருக்கோம். அப்போதான் அந்த டீமன் கிங் யாருன்ற மாதிரி சொல்றாங்க. இந்த டீமன் கிங் நரகத்தில் இருக்க நிறைய டீமனை அப்படி முழுங்கி சாப்பிட்டு இந்த டீமனுக்கு எல்லாத்துக்குமே அரசனா மாறிட்டான். அப்புறம் இந்த பக்கம் மற்ற டீமன்லாம் நம்ம டீமன் கிங்கை பார்த்து, ஐயோ டீமன் கிங் பயங்கர கோவத்தில் இருக்காரு போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நடுங்கிட்டு இருப்பானுங்க. அப்ப அந்த சிவப்பு டீமன் பல்லாக்கு, ஐயோ போச்சு டீமன் கிங் என்ன சாப்பிட போறான்னு நினைக்கிறேன் அப்படின்னு பயந்துட்டு இருக்கும்போது அப்ப அந்த டீமன் கிங் சொல்லிட்டு இருப்பான், நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த நரகத்துல நான் 10,000 வருஷமா இருக்கேன். சுத்தி பார்த்தா எங்க பார்த்தாலும் ஒரே இடம், எல்லா டீமனும் சுத்தி வந்துட்டு இருக்கானுங்க. சாப்பாட்டுக்கு அவனுங்களே அடிச்சு சாப்பிட வேண்டியதா இருக்கு. எனக்கு இது சுத்தமா பிடிக்கல அப்படின்னு அந்த ஹெல்மெட்டை கட்டினதுக்கு அப்புறம் பார்த்தா அது ஒரு சாதாரண மனுஷங்க, ஒரு 20 வயசு பையன் மாதிரி இருக்கான். அவன் கத்திக்கிட்டு, என்னடா ஊர் இது, என்னடா கடுப்பா இருக்குதுடா, எரிச்சலா எனக்கு போர் அடிக்குது, நான் இங்கிருந்து கிளம்பணும்டா அப்படின்னு சொல்லி கடுப்பாய் கத்திட்டு இருப்பான். ஆட டீமன் கிங்னோட நான் என்னமோ பெரிய விஷயமா நினைச்சிட்டு இருந்தேன். பார்த்தா அவன் ஒரு சாதாரண மனுஷங்க. அவனோட பேரு கேங்கு. இவன் தாங்க நம்ம ஹீரோ. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ எவ்வளவு அலப்பறை பண்ண போறான் பாருங்க. அதை கேட்டு இந்த சிவப்பு டீமன் பல்லாக்கு, அரசே என்னாச்சு அரசே, நீங்க கோவமா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பசிக்குன்னு அர்த்தம், நீங்க பசி எடுத்தா நீங்களா இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொன்னோன்னே அங்க இருக்க அந்த மத்த டீமன் ரெண்டு டீமன் வந்து, ஓகே நான் உங்களுக்கு சூப்பரான ஒரு சாப்பாடு செஞ்சு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சல்யூட் பண்ணிட்டு இருப்பானுங்க. அப்ப அந்த சிவப்பு டீமன் பல்லாக்கு, அரசே எங்க பாருங்க உங்களுக்கு ஒரு சூப்பரான சாப்பாடு கொண்டு வந்துட்டு இருக்கோம், ஆத்தோரமா போயிட்டு இருந்த ஆக்டோபஸோட தலையில அடிச்சு இந்த தட்டுக்குள்ள போட்டு உங்களுக்கு கொண்டு வந்திருக்கோம், அது உயிரோட சாப்பிட்டீங்கன்னா சும்மா குலகலன்னு வளவலன்னு வலிக்கிட்டு போகும் உங்க குடல்ல அப்படின்னு சொல்லிட்டு தட்டை திறந்து
திறந்து பார்த்தா உள்ள ஒரு ஆக்டோபஸ் இருக்கும். அதை பார்த்து நம்ம ஹீரோ டே பரதேசி பண்ணாட பயிர்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டோபஸை தூக்கி அடிச்சிருவாரு மூஞ்சிலே, அந்த சேப்பு டீமன் மூஞ்சிலே. அதை பார்த்துட்டு ஐயோ அரசே என்ன மன்னிச்சிருக்க அரசே அப்படின்னு சொல்லும்போது அப்ப நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு டேய் என்னடா இது பார்க்கறதுக்கு அசிங்கமா இருக்கு, இதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன்டா, எனக்கு தேவை என்ன தெரியுமா, எனக்கு என்ன வேணும் தெரியுமா, எனக்கு தேவையெல்லாம் கொரியன் ஃபுட்டான கிம்ச்சி ஜிகேடா அப்படின்னு சொல்லிட்டு கொரியன் ஃபுட் ஒன்று சொல்லுவாரு. அதை கேட்டு அங்க இருக்க டீமெல்லாம் கிம்ச்சி ஜிகே அது என்ன கிம்ச்சி ஜிகே, ஓ அதுவா, அங்க ஒரு டீமன் இருந்தது அதுதானே, ஆமா அதுவா தான் இருக்கணும், அதனாலதான் அரசர் அதை சொல்றாரு அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ கடுப்பாயி ஐயோ இந்த முட்டா பைகளை வச்சுட்டு என்ன பண்றேன்னு தெரியலையே, டே கிம்ச்சி ஜிகேனா ஒரு சாப்பாடுறா பூமியில இருக்குதுடா, அது மட்டும் இல்லாம இங்க இருக்க டீமன் எல்லாத்தையுமே நான் ஈஸியா தோக்கடிச்சிடுறேன், எரிச்சலாவதுடா அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்ட அந்த சேப்பு டீமன் அரசே புரியுது உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்குது, உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் தானே வேணும், நாங்க எல்லாருமே சேர்ந்து உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் பண்ணவா அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோ டேய் ஏன்டா கடுப்பேத்திட்டு இருக்கீங்க, எனக்கு நாவல் மாங்குவா இதெல்லாம் படிக்கணும்டா அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு அந்த சேப்பு டீமன் அரசே என்ன மன்னிச்சுங்க அரசே, உங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ண முடியல, உங்களுக்கு தேவையான எல்லாம் கொடுக்க முடியல, எனக்கு கூட்டிருக்கேன் நான் ஒரு வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கதறி அலாரம் வச்சிருவா. அதை கேட்டு நம்ம ஹீரோ டேய் டேய் நான் சொல்றதை கேளுங்கடா, ஏன்டா என் உயிரை போட்டு வாங்கிட்டு இருக்கீங்க, எனக்கு தேவையானதெல்லாம் ஒருத்தங்க என்ன லவ் பண்ணணும், நான் ஒருத்தங்களை லவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அப்ப நம்ம ஹீரோ சொல்றது கேட்டு அங்கிருந்து ஒரு டீமன் பொண்ணு லிலித் நடந்து வந்துட்டு இருப்பா. அவ பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருப்பா, என்ன ஒரு விஷயம் அவளோட மூஞ்ச தான் இன்னும் காட்டவே இல்லை. அவ அப்படி நடந்து வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ பார்த்து சொல்லிட்டு இருப்பா அரசே நீங்க லவ் பண்ணணுமா, என்ன விட இந்த நரகத்துல யார் அழகா இருக்க போறா, உங்களுக்காகவே நான் காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு நடந்து வரும்போது சுத்தி இருக்க மத்த டீமன்லாம் அந்த பொண்ணை பார்த்துட்டு ஐயோ எவ்வளவு அழகா இருக்காங்க லிலித், கட்டுனா இவ்வளவு கட்டுடா இல்ல கட்டினவ கால தொட்டுக்க முடியுன்ற மாதிரி வலிஞ்சிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த லிலித் பொண்ணு இங்க நம்ம ஹீரோ பார்த்து நடந்து வந்துட்டு இருக்கும்போது அப்படியே அந்த பொண்ணோட மூஞ்சா காட்டுவாங்க பாருங்க. அப்பா ஐயா கன்றாவி அப்படி ஒரு கன்றாவிய பார்க்கும் போதே வாந்தி வருது. கண்ணை பாருங்க பார்க்கறதுக்கே கன்றாவியா இருக்கு, மூஞ்சில கண்ணு இருக்கா இல்ல கண்ணுல மூஞ்சி இருக்கான்னு தெரியல, பத்தாவதுக்கு ஆக்டோபஸோட டென்டிகல்ஸ் வேற இருக்குது. இதை பார்த்தோம் நம்ம ஹீரோக்கு நம்மளுக்கு என்ன ரியாக்ஷன் வந்ததோ அதே மாதிரிதாங்க நம்ம ஹீரோக்கும் அப்படியே உடஞ்சு போயிடுவா படுத்து. அதை பார்த்துட்டு ஐயோ அம்மா கிட்ட வராதம்மா நீ அங்கே இருமா அப்படின்னு சொல்லிடு. அதை கேட்டு அது இழுத்த பொண்ணு ஐயோ வெக்கப்படாதீங்க அரசே, நான் உங்களை லவ் பண்றேன், வாங்க லவ் பண்ணலாம் பழகலாம் அப்படின்னு ஆக்டோபஸ் டென்டகளை பிடிச்சி நம்ம ஹீரோட கையை பிடிச்சி இருக்கிட்டு இருப்பாளா. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ ஐயோ தெரியாம சொல்லிட்டா லவ் பண்றடி இப்படி மாட்டிக்கிட்டே அப்படின்னு சொல்லும்போது அதை மற்ற டீமெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோ இங்க அவஸ்தப்பட்டு இருக்கான். அந்த டீமன்ஸ் எல்லாம் ஐயோ அரசர் கொடுத்து வச்சவரை அந்த இடத்துல நான் இருந்திருக்கணும், நடக்கிறதே வேற அப்படின்னு பார்த்துட்டு இருக்குமா. இங்க அந்த டீமன் பொண்ணை இழுத்து நம்ம ஹீரோவை அப்படி கட்டி பிடிச்சி முத்த கொடுத்து போயிட்டு இருப்பா. அதை பார்த்துட்டு அந்த சிவப்பு டீமனு ஐயோ பாக்கிறதுக்கே எனக்கு வெக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பா. நம்ம ஹீரோவா ஐயோ என்ன விடுமா எனக்கு பயமா இருக்குப்பா அப்படின்னு சொல்லி கண்ணை மூடிட்டு இருப்பாரு. அதை பார்த்துட்டு அந்த லிலித் டீமன் பொண்ணு மனசுல யோசிச்சுட்டுப்பா என்னதான் அரசர் ரொம்ப அழகா இருந்தாருமே, அரசரை விட அந்த சிவப்பு டீமன் பல்லாக்கு தான் அழகா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பல்லாக்கு மேல இவளுக்கு ஒரு கண்ணா இருக்குது. அப்ப நம்ம ஹீரோ ஐயோ என்ன பண்றது தெரியல, இவங்ககிட்ட மாட்டிக்கிட்டு என்ன படாத பாடு படுத்துறாங்களே, இப்போ எனக்கு புரியுது நான் போக வேண்டியது பூமிக்கு, நான் இப்போ பூமிக்கு திரும்ப போறேன் அப்படின்னு சொன்னேன். அதை கேட்ட அந்த சிவப்பு டீமும் அந்த லிலித்தும் ஐயோ என்ன சொல்றீங்க அரசே என்னை விட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதுக்கு நம்ம ஹீரோவோ இல்ல நான் இங்க 10,000 வருஷமா வந்துட்டேன், எனக்கு செம்மையா கடுப்பாகுது, அதுவும் மூஞ்ச பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா, ஆளை விட்டுருமா சாபி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்ப போயிட்டே இருப்பான். அப்ப நம்ம ஹீரோ பலாக்கு கிட்ட டேய் ப்ரிப்பேராரு நான் சொன்னது தெரிஞ்சதுல அந்த விஷயத்த ரெடி பண்ணுடா அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த பல்லாக்க பார்த்து சொல்லுவாரு. அரசே நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு அந்த சிவப்பு டீமன் சொன்னோன்னு அதை கேட்டு நம்ம ஹீரோ டேய் நான் உனக்கு மறுபடியும் சொல்லணுமா, 2 தடவை என்ன சொல்ல வைக்காத, எனக்கு சுத்தமா பிடிக்காது அப்படி சொன்னேன். அதை கேட்ட செம்படிப்பன் ஐயா எனக்கு புரியுது அரசே நீங்க சொன்ன மாதிரி நான் செய்யறேன், யாரடா அங்கே உடனே அந்த ஆமன் எங்க இருக்கான்னு கூப்பிடுறா, அவனை எல்லாத்தையுமே ரெடி பண்ண சொல்லுங்கடா அப்படி சொன்னேன். சரிங்க அப்படி சொல்லிட்டு மற்ற டீமெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படியே கட் பண்ணா காக்கா முகமுடி போட்டு ஒரு கிழவ மாதிரி ஒருத்தன் மந்திரம் பண்ணிட்டு இருப்பான். சுத்தி பெரிய சிலையா நின்று இருக்கும், அங்க பெரிய பிரிட்ஜ் மாதிரி படிக்கட்டா போயிட்டு இருக்கும். அப்ப நம்ம ஹீரோவும் அங்க லிலித் டீமன் சிவப்பு டீமன் இவங்களா போயிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோ கிட்ட அந்த சிவப்பு டீமன் அரசே நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்தையுமே பண்ணியாச்சு, ஆனா அரசே அப்படி சொல்லிட்டு அழுதுட்டு இருப்பானா. இங்க அந்த லிலித் டீமனும் அரசே போகாதீங்க அரசே அப்படி சொல்லி அழுதுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அந்த சூட்டை நான் கழட்டி போட்டு ஆளை விடுங்கடா புன்னகை மன்னன்களா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த படியில ஏறி அவன் பூமிக்கு போறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருப்பான். ரைட்டு ஆளை விடுங்கடா புண்ணாக்குகளா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பூமிக்கு போறதுக்காக படி ஏறி அந்த ஆமன் கிட்ட போனோம்னா அந்த ஆமன் நம்ம ஹீரோ பார்த்து அரசே நீங்க சொல்ற மாதிரி நான் உங்களை பூமிக்கு அனுப்புனா டைமென்ஷனல் பிரேக் ஆகும், இந்த நரகத்தில் இருக்கிற ஆன்ம சக்தி ரொம்பவே டேமேஜ் ஆகும், இப்போ ஸ்பேஸுக்கும் டைமுக்கும் நிறைய டேமேஜ் ஆகும் அப்படி சொன்னேன். அதுக்கு நம்ம ஹீரோ மூடிட்டு பூமிக்கு அனுப்புடா அப்படி சொல்லுவாரா. அதை கேட்டு அவன் என்ன இவ்வளோ படிச்சு சொல்லிட்டேன் ஒரே வாரத்தில் ஊத்தப்பன் போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்து சொல்லிட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோவை திரும்ப பூமிக்கு அனுப்புறதுக்காக அங்கே மேஜிக் அனுப்பி நம்ம ஹீரோவை அப்படியே சுற்றி கவர் பண்ணிட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோ டீமன் உலகத்திலிருந்து அதாவது நரகத்திலிருந்து பூமிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோக்கு அந்த போர்ட்டல் ஓப்பன் ஆகும். அப்படி ஓப்பன் ஆகும்போது சரியான மேஜிக் பயங்கரமாக வந்துட்டு இருக்கும். நம்ம ஹீரோ கிட்ட அந்த ஆமன் அரசே உங்களோட பவர் எனர்ஜி ரொம்ப பயங்கரமாக வந்து இறங்குது, உங்களால் தாக்கு பிடிக்க முடியுமா தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே சுற்றி இருக்கிற அந்த சிலைகளுக்கெல்லாம் உயிர் வர மாதிரி கண்ணுல இருந்து லைட்லாம் எரிஞ்ச ஆரம்பிச்சிருக்கும்.
அப்போ அந்த ஆமோன் அரசே என்னாச்சு உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படி சொல்லும்போது அதுக்கு நம்ம ஹீரோ இல்ல பிரச்சனை இல்ல கேட் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா நான் இங்கிருந்து கிளம்பிடுவேன்டா அப்படி நம்ம ஹீரோ சொன்னோன்னே கேட் ஓப்பன் ஆயிரும். அப்ப நம்ம ஹீரோ கேட் ஓப்பன் ஆயிடுச்சுடா இனிமே என் வாழ்க்கை வளைக்கிறா எனக்கு லவர் கிடைக்க போறா ஃப்ரெண்டு கிடைக்க போறா என் வாழ்க்கைய ஓஹோ இருக்க போதுடா அப்படின்னு சொல்லும்போது அந்த லில்லித்து நம்ம ஹீரோ பார்த்து அரசே என்னை விட்டு போகாதீங்க நாங்கள் உங்களை விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ ஐயோ பயமா இருக்கே போகும்போது பிடிச்சி வெளியே இழுத்துருவாளோ சீக்கிரம் போயாகணும்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது அவ கத்திரி எழுத்துட்டு இருப்பான் அந்த லில்லி திடீமனு அவன் நம்ம ஹீரோ பார்த்து அரசை விட்டு போகாதீங்க நான் வேணா உங்க கூட வந்துட்டா அப்படி கேட்டோன்னு அதை கேட்டு நம்ம ஹீரோ ஐயோ என்னது இவன் என் கூட வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் அந்த போட்டலை உடச்சிட்டு உள்ள குச்சிருவாரு கெட்ட வார்த்தையிலே திட்டிட்டு போடி இவளை விட்டு போலான்னு பார்த்தா கூட வருவாங்கல்ல கூட உளுந்தூர்பேட்டையில உளுந்து வித்து கூட பழச்சிக்க வேண்டி ஆனா உன் கூட இருக்க மாட்டேன் போடி இவளை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ காட்டக்கூடாது அந்த விரலை காட்டுவான் பாருங்க அந்த புனிதமான விரலை காட்டிட்டு இனிமே ஜென்மத்துக்கு ஒன்று சந்திக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பூமிக்கு போறதுக்காக கீழே அப்படி குதிச்சு போய்கிட்டே இருப்பான். அப்போ பார்த்தா வித்தியாசமான ஒரு இடம் இருக்கும் அந்த இடத்துக்குள்ள போயிட்டு நான் அப்போ வந்துட்டேன் இந்த இடத்துல இருந்து நான் பூமிக்கு போயாகணும் அப்படின்னு சொல்லும்போது அங்க இருக்க அந்த நியூக்ளியர் கிராக் ஆகிட்டே இருக்கும். அதை பார்த்து நம்ம ஹீரோ இல்ல இப்படி நடக்கவே கூடாது யாருக்கிட்ட வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த கிராக் எல்லாத்தையுமே தாண்டி அவரோட பவரை யூஸ் பண்ணுவார். இருந்தாலும் ஃபெயிலியர் வரும். அப்போ நம்ம ஹீரோ இல்லடா நான் விட மாட்டேன் நான் பூமிக்கு போயே திருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிராக் ஆனாலுமே அது மேலே கையை வைப்பாரு பாருங்க. கட் பண்ணா நம்ம ஹீரோ பூமியில் இருக்காரு அப்படி புல்வெளியில் படுத்துட்டு இருப்பாரு. அப்போ நம்ம ஹீரோ எந்திரிச்சு பார்த்தா சூரிய வழியை பார்த்துட்டேன் இங்கே என்ன சுற்றி மரமாக இருக்குது பூமிக்கு வந்துட்டேனா அப்படின்னா அது காடு தானே என் உடம்பே எப்படி வலிக்குது என் உடம்பு முதல்ல செக் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு சிஸ்டம்லேருந்து ஸ்க்ரீன் பாப்பப் ஆகுது. ஸ்க்ரீன் பாப்பப் ஆகி கேங்கு உங்கள் பேர் ஹோ கேங்கு நீங்க இப்போ ஃபர்ஸ்ட் அவேக்கனிங்ல இருக்கீங்க உங்களோட பவர் எல்லாமே சீல் செய்யப்பட்டிருக்கு நீங்க 10வது லெவலுக்கு போனதுக்கு அப்புறம் தான் உங்களோட எபிலிட்டி எல்லாமே ரீ அவேக்கன் ஆகும் செகண்ட் அவேக்கனிங் அப்பதான் நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது அதை பார்த்து நம்ம ஹீரோ எனது என் பவர் ஃபுல்லா சீல் ஆயிடுச்சா என்னடா அந்த சிஸ்டம் திடீர்னு வந்து நிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டே இருக்கும்போது அங்க பயங்கரமா சத்தம் கேட்டுட்டு இருக்கும். என்ன இங்க சத்தம் கேக்குது டீமன் உலகத்தை விட்டு இங்க தான் வந்துட்டல்ல அப்படி திரும்பி பார்க்கும்போது அங்க காப்ளின்ஸுங்க எங்க போனாலும் இந்த காப்ளின்ஸ் தொல்லை தாங்க முடியல. அதெல்லாம் கொடூரமா நம்ம ஹீரோ பார்த்து முறைச்சுக்கிட்டு அட்டாக் பண்ண தாவி பறந்து வந்துட்டு இருக்கும் பாருங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ டே ஏன்டா இப்படி பண்றீங்க ஆமா பூமியில இந்த காப்ளின்ஸ்லாம் இருக்குமா என்ன இதை பத்தி நான் கேள்விப்பட்டதே இல்லையடா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருப்போம் பாருங்க. இதோட இந்த எபிசோட் இங்க முடியுது. அடுத்த எபிசோட நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன் பாத்தீங்களாங்க செம்ம ஃபன்னா போகுதா இது இல்லைங்க பண்ணி போக இன்னும் செம்ம ஃபன்னா இருக்க போகுது. நான் அடுத்த எபிசோட ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன் மறக்காம போய் பாத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.